பழங்களை சாப்பிடலாம் என பரிந்துரைக்கின்றன. கொரோனாவால் வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிழக்கு லடாக் பகுதி அருகே சீன போர் விமானங்கள் ஒத்திகை. ஊடுருவலை தடுத்து நிறுத்திய இந்திய வீரர்கள். போலீசார் கடமையை செய்யும் போது அச்சுறுத்தினால் மென்மையாக இருக்க மாட்டோம் என உயர்நீதிமன்றம் காட்டம். கொரோனா காலத்தில் போலீசாருக்கு மன அழுத்தம் அதிகரித்திருப்பதாகவும் மதுரை கிளை கருத்து. கிருமிநாசினி, முகக்கவசம் உள்ளிட்ட 15 மருத்துவ பொருட்களுக்கு அதிகபட்ச விற்பனை விலை நிர்ணயம். மருந்தகங்களில் அதிக விலைக்கு விற்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை. கொரோனா சூழலில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. தஞ்சையில் பிறந்து 14 நாட்களே ஆன குழந்தையின் கட்டை விரல் விளக்கம். பாலியல் புகாரில் சென்னை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி ஆசிரியர் ஆனந்தன் போக்சோவில் கைது. செட்டிநாடு வித்யாசிரம சேஷாத்ரி பள்ளி நிர்வாகிகளிடம் குழந்தை உரிமைகள் நல ஆணையம் விசாரணை. சென்னையில் பட்டாக்கத்தி கொண்டு பிறந்த நாள் கேக் வெட்டிய 7 பேர் கைது. சமூக வலைதளங்களில் வெளிவந்த வீடியோவை வைத்து நடவடிக்கை. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. புதுச்சேரியில் ஊரடங்கு தளர்வால் காய்கறி மளிகை கடைகள், கோயில்கள் திறப்பு. மதுபான கடைகள் திறப்பால் எல்லைப் பகுதிக்கு படையெடுக்கும் கடலூர் மாவட்டத்தினர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு 25 கோடி கோவிஷீல்டு மருந்துகளை வாங்க ஆர்டர் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோவாக்சின் தடுப்பூசிகளுக்கும் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். ஆகஸ்ட் மாத தேவைக்காக கூடுதலாக தடுப்பூசி வாங்குவதற்கு தற்பொழுது மத்திய அரசு கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகளையும் வாங்குவதற்கான கூடுதல் ஒப்பந்தத்தை தற்பொழுது சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்களோடு இருக்கிறது. மிக முக்கியமாக 25 கோடி கோவிஷீல்டு டோஸ்களும் 19 கோடி கோவாக்சின் டோஸ்களும் கூடுதலாக வாங்குவதற்காக 44 கோடி அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மத்திய நீதி ஆயோக்கினுடைய உறுப்பினர் VK பால் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தடுப்பூசியினுடைய பயன்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 35 கோடி சீரம் நிறுவனத்திற்காகவும் 11 கோடி பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக 44 கோடியை மத்திய அரசு தற்பொழுது ஒதுக்கியுள்ளது. அந்தந்த நிறுவனங்களுக்கு தற்பொழுது இந்த நிதியானது வழங்கப்பட்டுள்ள நிலையில் கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாத பயன்பாட்டிற்காக இந்த அளவீட்டு அந்த வேக்சின்கள் ஆனது மத்திய அரசுக்கு கிடைக்கும் எனவும் அவற்றிலிருந்து மாநில தொகுப்புகளுக்கு விரைவில் அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்நிலையில் ஜூலை 2ஆம் தேதிக்குள் 37 லட்சம் டோஸ் தடுப்பூசிகளை வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக தமிழ்நாடு மருத்துவத்துறை கூறியுள்ளது. சென்னை மாநகரில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் தற்போது தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக குறைவான அளவே தடுப்பூசி இருந்த சூழலில் திங்கட்கிழமை கையிருப்பில் இருந்த 1816 ஊசிகளும் செலுத்தப்பட்டுவிட்டன. எனவே கொரோனா தடுப்பூசி பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. நான் 3 நாளாக தடுப்பூசி போட வந்துட்டு போகிறேன். நான் டெய்லி வந்தால் லைனில் நிற்கின்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் மினிட் டோக்கன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு வாங்க முன்பதிவு வாங்கினேன். இந்த ஹெல்ப்லைன் நம்பர் முன்பதிவுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் போட்டுருக்காங்க. இந்த நம்பர் கிடைச்சோன்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. நாங்கள் எப்படி தொடர்பு கொண்டு எப்படி நாங்கள் தடுப்பூசி போட்டுக்க முடியும்? நாங்கள் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு பார்த்துட்டோம், கிடைக்கல. இப்போ 85 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது 2வது டோஸ் போட்டுருவோன்றதுக்காக நாங்களும் பதிஞ்சு வச்சுருக்கோம். பதிஞ்சு வச்சுட்டு வந்துட்டு போகிறோம் இல்லைன்றாங்க.
கவர்மெண்ட் இதுக்கு வந்து ரியாக்ஷன் எடுக்கணும். திண்டுக்கல்லில் 3வது நாளாக தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறவில்லை. திண்டுக்கல் தலைமை அரசு மருத்துவமனை போன்ற மையங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் முகவரி, செல்போன் எண் ஆகியவற்றை வாங்கிக் கொள்ளும் பணியாளர்கள் தடுப்பூசி வந்தவுடன் தகவல் தெரிவிப்பதாக கூறி திருப்பி அனுப்புகின்றனர். லேடிஸ் எல்லாம் குழந்தைங்களை விட்டுட்டு பெரியவங்களை விட்டுட்டு வர்றவங்களுக்கு 2-3 தரம் அலைய விடாமல் டோக்கன் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் கிவ் them the injection or tell them நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ ரொம்ப அலையிறது வந்து கஷ்டமா இருக்கு. நெல்லை மாவட்டத்தில் 84 இடங்களிலும் தொடர்ந்து 4வது நாளாக தடுப்பூசி போடும் பணி தடைபட்டுள்ளது. கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி இல்லை என்ற அறிவிப்பு பலகையை கண்டு மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தடுப்பூசி தட்டுப்பாடு இருப்பதாகவும் வரும் 13ஆம் தேதிக்குள் 6.5 லட்சம் டோஸ் தடுப்பூசி தருவதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். தடுப்பூசி இல்லைங்கிறது உண்மைதானே. 1,63,000 அளவுக்கு தடுப்பூசி வந்தது. 97 லட்சம் அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஒரு 3-3.5 லட்சம் அளவுக்கு வீணாகி இருக்கிறது. இது முதல் அலையில். அதற்கு பிறகு இப்போது மீண்டும் 42 லட்சம் தடுப்பூசி வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஜூன் மாதத்திற்கு ஒதுக்கப்பட்டது. இந்த 43இல் 5.5 லட்சம் வந்துவிட்டது. இன்னமும் 36 லட்சம் வர வேண்டும். அதற்கு மத்திய அரசாங்கம் இப்போது ஷெட்யூல் போட்டு அறிவித்திருக்கிறார்கள். புதன்கிழமை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை 37,88,190 தடுப்பூசி வரவுள்ளதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதில் 18 முதல் 44 வயதுடையோருக்கு கோவிஷீல்டு 13 லட்சம், கோவாக்சின் 3 லட்சம் வரவுள்ளன. 44 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 17 லட்சம் கோவிஷீல்டு, 3,79,000 கோவாக்சினும் வரவுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி இயங்கும் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தளர்வுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வு காரணமாக மளிகை கடைகள், இறைச்சி, எலக்ட்ரிக்கல் கடைகள் உள்ளிட்ட தனிக்கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்க தொடங்கியுள்ளன. வாடகை டாக்ஸிகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளதால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது. சென்னையில் போலீசார் வாகன தணிக்கையை குறைத்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பதிவு சோதனை மேற்கொள்ளப்படாமலேயே பயணித்தனர். தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ள திருப்பூரில் ஏற்றுமதி சார்ந்த பின்னலாடை நிறுவனங்கள் 10 விழுக்காடு ஊழியர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கேரிபாளையம், PN ரோடு ஆகிய பகுதிகளில் 10 விழுக்காட்டிற்கு அதிகமான ஊழியர்களை கொண்டு இயங்கிய நிறுவனங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். குமரி மாவட்டம் குளச்சலில் 1 மாத காலத்திற்கு பின் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் அதிக அளவில் நெத்திலி மீன்களுடன் கரை திரும்பினர். இதனை அறிந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிக அளவில் குவிந்து தனிநபர் இடைவெளியின்றி மீன்களை வாங்கினர். புதுச்சேரியிலும் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளன. காய்கறி, மளிகை கடைகள் உள்ளிட்டவை கூடுதல் நேரம் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்லவும், வழிபாட்டு தலங்களை மாலை 5 மணி வரை திறக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதால இந்த வாக்கிங் எங்களுக்கு ரொம்ப நடைபயிற்சி ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இதை கொடுத்ததுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். 42 நாள் கோயில் சாத்தி வச்சுருந்தாங்க. கொரோனா டைம்ன்றா யாரும் கோயிலுக்கு அலோடு கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாளுமே கரெக்டாக இன்றைக்கி கோயில் திறந்துருந்தாங்க. இதான் சாமி தரிசனம் கிடச்சிது. சந்தோஷமாக இருந்தது. மன அழுத்தமாக இருந்தது சார். சாமி தான் நமக்கு இதுவே. எதாக இருந்தாலும் சாமிக்கிட்ட தான் வந்து சொல்லுவோம். மனுஷர்கிட்ட சொன்னால் கூட பிரச்சனை வரும். அதனால் எனக்கே இதுவாக இருந்தது. இன்றைக்கி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. புதுச்சேரியில் 42 நாட்களுக்கு பிறகு மதுபான கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. மதுக்கடைகள் முன் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தரையில் வட்டம் போடப்பட்டுள்ளது. போன டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொரோனா வரி விதிச்சாங்க. இது தமிழ்நாடு சரக்கார இருந்தால் தான் தமிழ்நாட்டு மனிதர்கள் இங்கே யாரும் வரமாட்டாங்க. பாண்டிச்சேரி இருக்கிறதுனால கொரோனா கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அதே வேலைக்கு இருக்கிறதுனால மக்களுக்கு, குடிமக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். புதுச்சேரியில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதை அடுத்து எல்லைப் பகுதிகளில் உள்ள கடைகளில் கடலூரைச் சேர்ந்த மது பிரியர்கள் குவிந்தனர். கடலூரை ஒட்டியுள்ள முள்ளோடு பகுதியில் உள்ள மதுபான கடையில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் கூட்டம் அலை மோதுகிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
கிழக்கு லடாக் பகுதி அருகே சீன போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்ட சம்பவம் எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள இந்திய எல்லையில் அத்துமீறி ஊடுருவ முயன்ற சீன வீரர்களை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இந்த நிலையில் அண்மையில் கிழக்கு லடாக் பகுதியில் சுமார் 50,000 சீன வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்போது கிழக்கு லடாக் அருகே உள்ள ஹோடன், கார்குன்சா, மகோடன் ஆகிய 5 பகுதிகளில் சுமார் 22 போர் விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எல்லையில் இந்திய விமானப்படை விமானங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பட்டாக்கத்தியுடன் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடியது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கண்ணகி நகர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சுனில் என்பவர் தனது நண்பர்களுடன் பிறந்தநாள் கொண்டாடினார். அப்போது பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி நண்பர்களுக்கு பகிர்ந்தது தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இது தொடர்பாக நியூஸ் 18 செய்தி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து சுனில், நவீன்குமார், தினேஷ் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இணையத்தில் கருத்து பதிவிட்டதற்கு இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். 1984ஆம் ஆண்டு பொற்கோவிலுக்குள் நுழைந்து ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் என்ற பெயரில் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு தலைவர் பிந்திரன் வாலே மற்றும் ஜர்னைல் சிங் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். இவர்களின் 37வது நினைவு தினத்தையொட்டி பொற்கோவிலுக்குள் நடந்த ஆபரேஷனில் உயிர் தியாகம் செய்த காலிஸ்தான் ஆதரவு தியாகிகளுக்கு மனமார்ந்த அஞ்சலி என்று ஹர்பஜன் சிங் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தனது இன்ஸ்டா பதிவிற்கு மன்னிப்பு தெரிவிப்பதாக ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எதை குறிக்கிறது என்பதை உணராமல் பகிர்ந்துவிட்டதாகவும் தான் பதிவிட்ட புகைப்படங்களில் இருப்பவர்களை எந்த கட்டத்திலும் ஆதரிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியின் கொள்ளு பேத்திக்கு பண மோசடி வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எலா காந்தி மற்றும் லதா ராம்கோபினின் மகள் ஆஷிஷ் லதா ராம்கோபி. அவர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படாத பொருட்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் இறக்குமதி மற்றும் சேவை வரி சலுகைகளை பெற முயன்றுள்ளார். இதில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கை அளிப்பதாக கூறி தொழிலதிபர் ஒருவரிடம் 45 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக டர்பன் நகரில் உள்ள சிறப்பு வணிக குற்றவியல் நீதிமன்றத்தில் 6 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கு விசாரணையின் முடிவில் ஆஷிஷ் லதா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. தொடர்ந்து அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர்களான ஜோகோவிச் மற்றும் நடால் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறினர். பாரிஸில் நடைபெறும் தொடரின் 4வது சுற்றில் உலகின் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் ஜோகோவிச் இத்தாலியின் மசெட்டியுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி டை பிரேக்கர் வரை சென்றது. 5வது செட்டில் ஜோகோவிச் 4-0 என முன்னிலையில் இருந்தபோது காயம் காரணமாக மசெட்டி போட்டியிலிருந்து விலகினார். இதனால் 49வது முறையாக கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஜோகோவிச் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு போட்டியில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் 7-5, 6-3, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் இத்தாலியின் ஜானி சின்னரை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். Nadal 7-5, 6-3. Rafael Nadal. வேலூரில் உள்ள அரசு பென்பிளான்ட் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். வள்ளலார் பகுதியைச் சேர்ந்த 51 வயதான சாந்தகுமாரி கொரோனா சிகிச்சை வார்டில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்பு மேல் சிகிச்சைக்காக வேலூர் CMC மருத்துவமனைக்கு மாற்றப்பட அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சாந்தகுமாரியின் உடலுக்கு அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அஞ்சலி செலுத்தினர். கொரோனாவால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி கோவையைச் சேர்ந்த பூமிராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவை நீதிமன்ற தலையீடு இல்லாமல் தொடர விரும்புவதாகவும் கூறினர். அரசின் கொள்கை முடிவுகள் தொடர்பாக தொடரப்படும் பொதுநல வழக்குகளில் சில விளம்பரத்திற்காகவும் தொடரப்படும்
மீறப்படுவதாக நீதிபதிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் கொரோனா பரவல் கட்டுக்குள் உள்ளதால் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் தேவைப்பட்டால் கொரோனா தொடர்பான சுமோட்டோ வழக்கில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். பாஜக நிர்வாகி கல்யாணராமன் மீது குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாணராமன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மீது 10 வழக்குகள் இருந்த நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். அதனை எதிர்த்து அவரது மனைவி சாந்தி உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அவதூறாக பேசிய புகாரில் குண்டர் தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு எதிரான தனது மனு மீது தமிழக அரசு உரிய காலத்தில் முடிவெடுக்கவில்லை என்றும் அவர் மனுவில் கூறியிருந்தார். அவரது வாதத்தை ஏற்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் PN பிரகாஷ், பொங்கியப்பன் அமர்வு கல்யாணராமன் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்தது. நலிந்த கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திட்டம் தொடங்கப்பட்டதன் அடையாளமாக 12 கலைஞர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் உதவித்தொகை வழங்கினார். 2018-19, 2019-20 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு தலா 500 பேர் வீதம் 1000 பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளனர். நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் நிதியுதவி அண்மையில் 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்த பஞ்சாபி பாடகர் ஜேசிபி உட்பட 4 பேரின் ட்விட்டர் கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் கோரிக்கையின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியான ஜேசிபி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ட்விட்டரில் குரல் கொடுத்து வந்தார். மேலும் டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்களிலும் பங்கு பெற்றார். இதேபோன்று போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஹிப்ஹாப் கலைஞர் எல் ஃப்ரெஷ் தி லைன், கலிபோர்னியா சீக்கிய இளைஞர்கள் கூட்டணி உள்ளிட்ட 3 ட்விட்டர் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் இந்தியாவிற்கு வெளியே அவர்கள் இந்த கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மருத்துவக் கல்லூரியை கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல்லில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தங்கமணி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக அரசால் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் கொரோனா சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கரும்பூஞ்சைக்கு உடனடியாக மருந்து வழங்க வேண்டும் என்றும் தங்கமணி வலியுறுத்தினார். மருத்துவக் கல்லூரியை மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது அடிக்கல் நாட்டி வேகமாக பணிகள் நடைபெற்றன. இந்த கொரோனா காலம் என்ற காரணத்தினால் படிக்க வசதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கல்லூரியை விரைந்து முடித்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை திறந்து வைத்திருக்கின்றார்கள். விரைந்து அந்த பணியை முடித்து அங்கே அந்த மருத்துவமனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அதுக்கு படிக்க வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். பிறப்பு இறப்பு பதிவில் காலதாமத கட்டணத்தில் இருந்து தமிழக அரசு விலக்கு அளித்துள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பீட்டை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசே ஈடு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு நிகழ்ந்தால் 21 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் தகவல் தெரிவித்து பதிவு செய்ய வேண்டும். தவறினால் 30 நாட்கள் வரை 100 ரூபாயும், ஓராண்டிற்குள் எனில் 200 ரூபாயும், ஓராண்டிற்கு மேல் என்றால் 500 ரூபாயும் காலதாமத கட்டணமாக வசூலிக்கப்படும். இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நிகழ்ந்த பிறப்பு இறப்பு குறித்த காலந்தாழ்ந்த பதிவுகளுக்கு தமிழ்நாடு அரசு காலதாமத கட்டணத்தை விலக்கியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவ தேவி கோவில் அருகே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோவில் அருகே ஏற்பட்ட தீ விபத்து விண்ணை முட்டும் அளவுக்கு அங்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவ தேவி கோவில் அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து காரணமாக அங்கு கரும்புகை சூழ்ந்து விண்ணை முட்டும் அளவுக்கு புகை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள்.
希望人家来。நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தாலம்மன் பஜார் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சாலையில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி முழக்கம் எழுப்பினர். செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி மையத்தை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முழக்கம் எழுப்பப்பட்டது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கவரின் 145வது நினைவு தினத்தையொட்டி அவரது கல்லறையில் மரியாதை செலுத்தப்பட்டது. உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த அரசு தாவரவியல் பூங்கா அமைக்கும் பணிகளை 1848ஆம் ஆண்டில் தொடங்கி வைத்தவர் மெக்கைவர். அவரது நினைவு தினத்தையொட்டி உதகையில் உள்ள கல்லறையில் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, தாவரவியல் பூங்கா அதிகாரிகள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. திருப்பூரில் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட பின்னலாடை நிறுவனங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். கோவை மற்றும் திருப்பூரில் ஏற்றுமதி சார்ந்த பின்னலாடை நிறுவனங்கள் 10% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் திருப்பூரில் அங்கேரிப்பாளையம், பிஎன் ரோடு ஆகிய பகுதிகளில் அதிகமான தொழிலாளர்களை கொண்டு செயல்பட்ட பின்னலாடை நிறுவனங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த நிறுவனங்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை ரயில்வே கோட்டத்தில் 57% பணியாளர்களுக்கு முதல் தவறை தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில்வே ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக ரயில் நிலையங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மதுரையில் நேற்று ஒரே நாளில் 552 ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மதுரை கோட்டத்தில் மட்டும் மொத்தமுள்ள 7,879 ஊழியர்களில் இதுவரை 4,494 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சிறுவர் ஒருவன் தனது பிறந்த நாளையொட்டி தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பொன்னேரி பிள்ளைக்கார தெருவைச் சேர்ந்த யுவராஜின் மகன் பரத் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். இதனையொட்டி ஏழை எளியோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாணவர் ஒருவர் 2,500 ரூபாய் கல்வி பரிசை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். சேது நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த காவலர் ஐயனாரின் மகள் கீர்த்தி பிரியதர்ஷினி கடந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார். இதனால் அவருக்கு மாவட்ட காவல்துறை சார்பில் 2,500 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பணத்தை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக பத்திராயிருப்பு வட்டாட்சியரிடம் மாதவி வழங்கினார். இதேபோன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தேவராஜ் என்பவர் தனது 1 மாத ஓய்வூதிய தொகை 43,618 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். தமிழகத்திற்கு போதிய அளவில் தடுப்பூசியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி நெல்லையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி மையத்தை தமிழக அரசிடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதேபோன்று தமிழகத்திற்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் பீடி தொழில் உற்பத்தி கூடங்களை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கும் சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கமளிக்கும் சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ. जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा हो ये जो ढाल सी है वो कमाल सी है संजीवनी आई यहाँ टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका लगा जरा टीका 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 लगाया क्या?
கிருமிநாசினி, முகக்கவசம் உட்பட 15 பொருட்களுக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கிருமிநாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் அனைவரும் பொதுவெளியில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் இவற்றுக்கான தேவை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு சந்தையில் அதிக விலைக்கு கிருமிநாசினி, முகக்கவசம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி 200 மில்லி கொண்ட கிருமிநாசினியின் விலை 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று N95 முகக்கவசத்தின் அதிகபட்ச விலை 22 ரூபாய் என்றும், 3 அடுக்கு கொண்ட சாதாரண முகக்கவசம் 4 ரூபாய் 50 காசு என்றும், முகத்தை பிளாஸ்டிக் கவர் போன்று மறைக்க பயன்படும் ஃபேஸ் ஷீல்ட் ஒன்று 21 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மருத்துவர்கள், செவிலியர்கள் அணியும் PPE கிட் எனப்படும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கான விலை 273 ரூபாயாகவும் அரசு விலை நிர்ணயித்துள்ளது. மேலும் யூமிஃபயருடன் கூடிய ஃப்ளோ மீட்டர் 1520 ரூபாயாகவும், கை விரலில் வைத்து இரத்த அழுத்தத்தை கண்காணிக்கும் ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் விலை அதிகபட்சமாக 1500 ரூபாய் என்றும் அரசு விலை நிர்ணயித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக பொருத்தப்பட்ட ஊசியை எடுப்பதற்கு பதிலாக கட்டை விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளியான கணேசன் ஓராண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். அவரது மனைவி பிரியதர்ஷினிக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. 9 மாதத்திலேயே குழந்தை பிறந்ததால் வயிற்றில் கோளாறு இருப்பதாகவும், தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம் என்று கூறிய மருத்துவர்கள் குளுக்கோஸ் ஏற்றி வந்தனர். இந்நிலையில் குழந்தை நலம் பெற்றதை அடுத்து வீடு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் நேற்று தெரிவித்தனர். குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த ஊசியை அகற்றுமாறு செவிலியர்களிடம் பெற்றோர் கூறியுள்ளனர். அப்போது ஊசியுடன் பேண்டேஜை கத்தரிக்கோல் மூலம் அகற்றிய போது கட்டை விரலை செவிலியர் வெட்டி எடுத்துள்ளார். இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டை விரலை கையிலேயே வைத்திருப்பதாகவும், நாளைக்குள் சரியாகாவிட்டால் பிளாஸ்டிக்கை வைத்து ஒட்டுவோம் என்று மருத்துவர்கள் கூறியதாக உறவினர்கள் தெரிவித்தனர். குழந்தை பெண் குழந்தைக்கு வயிற்று பிரச்சனைங்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. தாய்ப்பால் கொடுக்காம சிரஞ்சியை போட்டிருந்தாங்க கையில் குளுக்கோஸ் சேர்த்துறதுக்காக. நேற்று டிச்சார்ஜ்னு சொன்னதுனால ரிமூவ் பண்ணுறதுக்காக நர்ஸுக்கிட்ட கொண்டு காட்டையில் என்னோட குழந்தை கையில் உள்ள டேப்பை வெட்டுறதுக்காக கத்திரிக்கோலை வச்சு வெட்டதுனால என்னோட குழந்தை கையை கட்டவரில் துண்டாகி போயிடுச்சு. விரல் கையில் வச்சு விட்டுருக்காங்க, ஒட்டி விட்டுருக்காங்க. ஆமாம், நாங்கள் இப்போ இன்றைக்கி காலையிலே கேட்டதுக்கு நாளைக்கு சரியானால் தான், சரியாகலைனாக்கா ஏதாவது பிளாஸ்டிக் இது வச்சு தான் ஒட்டுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் அந்த கட்டாயப்பட்டு கேட்டது பிறகு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் முதல்வர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், குழந்தை கையை ஆட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதாக தெரிவித்தார். கைவிரலில் தையல் போடப்பட்டுள்ளதாகவும், 3 நாட்களுக்கு பிறகே குழந்தையின் விரல் சேர்கிறதா என்பது தெரியவரும் என்றும் கூறினார். குழு அமைத்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும், செவிலியர் மீது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ரவிக்குமார் உறுதியளித்தார். அந்த லைனை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது குழந்தை ஆட்டினதுனால கட்டாயிடுது. இந்த விரல் பெருவிரல் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனிப்பாகம் கட்டாயிருக்கு. கட்டானது டாக்டர் சார் தையல் போட்டிருக்கிறாங்க. அவங்க அறுவை சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர் தையல் போட்டிருக்காங்க. நேற்றையே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தையல் போட்டிருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த தையல் போட்டிருந்தா ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். எதுவுமே நம்ம ஒரு அன்பயாஸ்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இவங்க மேலே மிஸ்டேக் இருந்தால் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்போம். அந்த உறுதி நான் தரேன். கொள்ளிடம் பகுதியில் பாசன வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். பி மற்றும் சி பிரிவு வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை பாசனத்துக்காக வரும் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதனையொட்டி டெல்டா மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆச்சாள்புரம் பகுதியில் தூர்வாரும் பணிகளை காவிரி பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஸ்வநாதன், மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தற்போது பிரதானமான ஏ பிரிவு பாசன வாய்க்கால்கள் சிறப்பான முறையில் தூர்வாரப்படுவதாக தெரிவித்தார். அதேபோன்று பி மற்றும் சி பிரிவு வாய்க்கால்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அளக்குடி அருகே தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும் விஸ்வநாதன் கோரிக்கை விடுத்தார்.
கடமடை பகுதி செல்ல வேண்டும் சொல்லி முன்கூட்டியே ஏ சேனல் முழுக்க வாய்க்காலெலாம் தூர் வர்றாங்க, ரொம்ப சிறப்பாக தூர் வர்றாங்க. அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது எங்கள் கோரிக்கை என்னென்னா பி சேனலும் கொஞ்சம் வாய்க்கால் வெட்ட வேண்டும். கொள்ளிடம் ஆற்று பகுதியில் வந்து தண்ணி கடலில் போய் செல்லுது, அதுக்கு பெட் டேம் கட்டினோம்னா இந்த ராஜா வாய்க்காலில் தெளிவிட்டால் எங்கள் 3 பக்கம் சாவடி செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். மேலும் பல்வேறு அண்மை